லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் டிக்யூ ஞாபகத்துக்கு வர மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாரையுமே புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். வசூல் ரீதியாகவும் சரி, எப்படிப்பா ஒரு மனுஷனால் இப்படி யோசிக்க முடியும் அப்படின்ற ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, இந்த லக்கி பாஸ்கர் திரைப்படம் ஒரு பெரிய முத்திரையை பதிச்சது. ஈவன் டிக்யூக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் பெருசாக பேசும் பொருளாக மாறல அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே மாற்றினது இந்த லக்கி பாஸ்கர் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் வந்த திரைப்படங்களையே ரொம்ப மோஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்லணும்னா டிக்யூடைய படங்களான சீதாராமமும் சொல்லலாம், அதே மாதிரி லக்கி பாஸ்கரும் சொல்லலாம். இந்த 2 திரைப்படங்களுக்கு அப்புறமா மறுபடியும் ஏன் தெலுங்கில் அவர் படம் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தெலுங்கு மட்டும் தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு திரைப்படத்தில் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இப்போத்திய நியூஸாக இருக்குது. என்னதான் மலையாள இண்டஸ்ட்ரி தன்னுடைய பூர்வீகம்னு சொன்னாலும் அவரை வாழ வைக்கிறது என்னமோ தமிழ் இண்டஸ்ட்ரியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் தான். அதனால் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி இதுக்கப்புறமா எல்லா படங்களையும் சைன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் மைண்டோடையே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு தெலுங்கு திரைப்படத்துலையும் சைன் பண்ணியிருக்காரு டிக்யூ. இந்த படத்தோடைய ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு சீக்கிரமாக வரும் அப்படின்னு நம்பலாம். இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நாங்கள் படம் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. டைரக்டர் யார், ஹீரோயின் யார் அப்படின்ற எல்லா காஸ்ட்டையுமே நமக்கு போக போக சொல்லுவாங்கன்னு நம்பலாம். மணிசங்கர் வரபிரசாத் காரு அப்படின்ற திரைப்படம் சிரஞ்சீவியோடைய நடிப்பில் அனில் ரவிபுடியோடைய இயக்கத்தில் உருவாகுது. இந்த படத்தில் நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு பக்கமாக தான்ப்பா இருக்காங்க, தமிழுக்கு வர மாதிரி இவங்களுக்கு ஐடியாவே இல்லை போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாரும் மத்தியிலும் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த படத்துடைய ப்ரமோஷன் வீடியோவில் கூட நயன்தாரா வராங்க, இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. வெறும் 10 நாள் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட இந்த படத்துடைய எல்லா ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்துக்கிறாங்களாம். இது வரைக்கும் தமிழில் இவங்க இப்படி பண்ணதே கிடையாது, கேட்டாலும் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ என்னடானா தெலுங்கு படம் அப்படின்னு சொன்னதும் விழுந்து விழுந்து வேலை செய்கிறாங்களே, என்ன மேட்டர்னே புரியலையே அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் தெலுங்குக்கு இப்போ அதிகமாக நயன்தாரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா தமிழில் ரவுடி பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பிக்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப வெற்றிகரமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு எந்த படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணுற நிலைமையில் அவங்க கிடையாது. ஆனால் தெலுங்கில் அப்படி இல்லை, நம்ம நம்பி ப்ரொடியூஸ் பண்ணலாம், பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளானில் தெலுங்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய நிறைய டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அங்கேயே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை பெருசாக வளர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக தான் தெலுங்கு பக்கம் ரொம்ப அதிகமாக சாயிறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன உண்மையோ ஏதோ தெரியலப்பா. ஆனால் தமிழில் இவங்க அப்படி பண்ணாமல் தெலுங்கு அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு தான் சினிமா ரசிகர்கள் ஒவ்வொரு பக்கம் பேசிக்கிறாங்க. நாய்சேகர் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா சதீஷோடைய நடிப்பில் எந்த படமும் பெருசாக வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படமும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆனால் படம் பெரிய லெவலில் போகலை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இப்போது மறுபடியும் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. குரு சரவணனுடைய இயக்கத்தில் 10 நாள் ராஜா அப்படின்ற படத்தில் சதீஷ் நடிக்கிறாரு அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. ஈவன் ஒரு போஸ்டரையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் டெஃபினட்டாக ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஃபுல் காமெடி படமாக தான் உருவாகியிருக்கு. வெறும் 10 டேஸ் மட்டும் அவர் ராஜாவாக இருக்க போகிறார் போல். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதை தான். பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு குடும்பஸ்தனாக இருக்கிறாரு, ஆனால் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் சதீஷோடைய நடிப்பில் இப்போ இன்னொரு திரைப்படம் ரெடி ஆயிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸோடைய ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லணும்னா எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு சொல்லுவாங்க. யாருமே எதிர்பாராத மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈவன் ஒவ்வொரு எபிசோடு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய 5th சீசன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதில் 8வது எபிசோடில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. அதனாலேயோ என்னமோ தெரியல, அதை ரிலீஸ் பண்ண உடனே நெட்ஃப்ளிக்ஸே கிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு எதுவுமே ஓடலை, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படியே மொத்தமாக ஹேங் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே அந்த 8th எபிசோடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணதுனால ஒரே டைமில் நெட்ஃப்ளிக்ஸே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுச்சுப்பா அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு அப்படின்னு. நிஜமாவே நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 3300 கோடி லெவலுக்கு செலவு பண்ணி இதை எடுத்திருக்காங்க. அப்படி இவ்வளோ தூரம் செலவு பண்ணதுக்கு ரசிகர்கள் மத்தியிலிருந்து பெரிய ஒரு வரவேற்பு வந்துருச்சு அப்படின்றது தான் இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. யோகி பாபு அப்படி இப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தா 300வது திரைப்படத்தில் அவர் நடிக்க போகிறாரு அப்படின்ற அப்டேட் வந்ததும் எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் யோகி பாபு 300 படத்தில் நடிச்சிட்டாரா அப்படின்னு. அர்ஜுனன் பேர் 10 அப்படின்ற திரைப்படத்தில் அவர் நடிக்க போகிறதா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ்
ஆயிருந்துச்சு. எல்லார் மத்தியில் இந்த படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம், யோகி பாபு ஒரு நல்ல காமெடி நடிகன். ஆனால் அவருடைய 300வது திரைப்படத்தை செலிப்ரேட் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களுமே இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. எப்படியோ அந்த 300 படங்களை தாக்கி தூக்கி வந்தாச்சு. ஆனால் இந்த 300வது திரைப்படம் பெரிய லெவலில் ஹிட் கொடுக்கணும் அப்படின்றதுனாலேயே படத்துடைய கதையை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவருடைய கெரியரில் இந்த படம் ஒரு நல்ல பேசும் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.